Good morning, students. In today class, we going to discuss lecture 34, that is soil carbon sequestration. Okay, இதான் நம்ம இந்த லெக்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் லெக்சர் இன் யுவர் சிலபஸ். சரிங்களா, இதுதான் லாஸ்ட் லெக்சர். ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா உங்களோட லெக்சர் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டட். ஓகேவா, ஓகே. கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாயில் சயின்ஸ் அதில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்? ஓகே, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் த செப்பரேஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஸ்டோரிங் லாங் டேர்ம். ஓகே, அதை என்ன சொல்கிறோம்? கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஓகேவா, ஒன்றும் இல்லை, அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை செப்பரேட் பண்ணி பிரித்து லாங் டேர்மாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதை என்ன சொல்கிறோம்? கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. எதனால் நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? எதுக்காக சீக்வஸ்ட்ரேட் பண்ணணும்? ஏன், என்ன காரணம்னா, கார்பன் டை ஆக்சைடு இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேவா, இதுதான் மெயின் க்ரீன் ஹவுஸ் கேஸ். சரியா, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக அட்மாஸ்பியரில் இருக்கிறதால என்னென்ன ப்ராப்ளம் வருது? இட் மேக்ஸ் த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், சீ லெவல் ரைஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்லாம் கொடுக்குது. ஸோ தட் we have to sequester the atmospheric carbon dioxide. ஓகேவா, ஓகே. Introduction. Carbon dioxide is one of the main greenhouse gases that is causing global warming and forcing climate change. Okay, then the continued increase in carbon dioxide concentration in the atmosphere is believed to be accelerated by human activities such as burning of fossil fuels and deforestation. One of the approach to reduce carbon dioxide concentration in the atmosphere is carbon sequestration. Okay, carbon dioxide என்ன சொன்னோம்? கார்பன் டை ஆக்சைடு என்ன, இட் இஸ் த ஒன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேவா, இது என்ன பண்ணும்? இட் மேக்ஸ் climate change and force the climate change and it makes the global warming. ஓகேவா, அதனால் we have to reduce the concentration of atmospheric carbon dioxide. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனை குறைக்கணும். ஓகேவா, ஓகே. எதனால் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது? பிகாஸ் ஆஃப் human activities like burning of fossil fuels and deforestation. இந்த எரிபொருள் எரிக்கிறதுனாலையும் அப்புறம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதாலையும் தான் இந்த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. ஓகேவா, ஸோ இந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது? இந்த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடை கான்சன்ட்ரேஷனை குறைக்குது. ஓகே, ஓகே. கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், it is a natural or artificial process by which carbon dioxide is removed from the atmosphere and held in solid or liquid form. ஓகேவா, ஓகே. இது வந்து நேச்சுரலோ ஆர் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அங்கேருந்து பிடிச்சி தனியாக செப்ரேட் பண்ணி லாங் டேர்மாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்ன? கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஓகே, it is the process involved in carbon capture and the long-term storage of atmospheric carbon dioxide or other forms of carbon to mitigate or defer global warming. It is mainly used to mitigate the global warming. Then it has been proposed a way to slow the atmospheric and marine accumulation of greenhouse gases which are released by burning fossil fuels. Okay, அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை குறைக்கிறத. ஓகேவா, இந்த இதோட மெயின் ஆக்டிவிட்டி. சரிங்களா, தென் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இஸ் த பிளேஸ்மெண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன்டு டெபாசிட்டரி இன் சச் வே தட் இட் ரிமைன்ஸ் சேஃப்லி அண்ட் நாட் ரிலீஸ்ட் பேக் டு த அட்மாஸ்பியர். ஓகேவா, ஒன்ஸ் நம்ம அந்த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அது என்ன பண்ணும்? எகைன் இட் ஷுட் நாட் பி ரிலீஸ்ட் பேக் டு அட்மாஸ்பியர். ஓகேவா, அட்மாஸ்பியரில் திரும்பவும் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சீக்வஸ்ட்ரேஷன்
sequestration means something that is locked away for safekeeping. ஓகே, சீக்வஸ்ட்ரேஷனாக ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ஒன்று பிரித்து அப்படியே சேஃபாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கிறது தான் என்ன சீக்வஸ்ட்ரேஷன். ஓகேவா? தென் த ட்ராப்பிங் ஆஃப் எ கெமிக்கல் இன் த அட்மாஸ்பியர் ஆர் என்வரான்மெண்ட் அண்ட் இஸ் ஐசோலேஷன் இன் எ நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகேவா? ஒரு ஸ்டோர் பண்ணுற பிளேஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம், நேச்சுரலாக ஆர் ஆர்டிஃபிஷியலாக ஸ்டோர் பண்ணுற ஏரியாவில். ஓகேவா? தென் அப்ஜெக்டிவ்ஸ். Developing technology to reduce rate of concentration of greenhouse gases in air. Carbon dioxide concentration குறைக்கிறதுனால it will reduce the greenhouse gases in air. Then reducing pollution in air as well as improving natural carbon content in soil. ஓகேவா? இந்த கார்பன் டை ஆக்சைடு சாயிலையும் போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால சாயிலில் இருக்கிற கார்பன், நேச்சுரல் கார்பனோட கான்சன்ட்ரேஷனை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? சாயில் கார்பனோட கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஸ்டோரிங் டீக்ரேடட் சாயில் லீச்சிங் டு இன்க்ரீஸ் ஈல்ட் இன் கிராப்ஸ். ஓகே, சாயிலோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த டீக்ரேடடான நியூட்ரியன்ஸ் எல்லாம் திரும்ப ரீஸ்டோர் பண்ணலாம். தென் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால அல்டிமேட்லி ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன் டாப் 5 countries. First is China, that contribute 8.1 billion metric tons per annum. Then US 5.7 billion metric tons per annum. Then India, then Russia, then followed by Japan. These are top 5 countries that emitting carbon dioxide to the atmosphere. Okay. Then source of carbon dioxide emission. எங்கேருந்தெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது, எங்கேருந்தெல்லாம் சோர்ஸ். ஓகேவா? First one is man-made source and second one is natural source. Okay, man-made source such as industries, transportation, land use change, soil cultivation, biomass burning. These are all contributing to the carbon dioxide emission. Then natural sources, volcanoes, wildfires, decomposition, respiration. These are all natural process. Okay, இதெல்லாம் நேச்சுரலாகவே கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணும். சரிங்களா? Then ways that carbon can be sequestrated. எப்படி கார்பன் டை ஆக்சைடெலாம் நம்ம sequestrate பண்ணலாம்? First one is geological sequestration, ocean sequestration, then terrestrial sequestration. Okay, geological sequestration is nothing but carbon dioxide stored to the deep underground. ஓகேவா? டீப் அண்டர்கிரவுண்டில் போயிட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி sequestrate பண்ணி வைக்கிறது தான் என்ன geological sequestration. Then ocean sequestration is the storing of carbon dioxide to the deep ocean. Then terrestrial sequestration, storing of carbon dioxide in plants and soil. Okay, then அதான் பார்க்க போகிறோம். Geological sequestration. Geological storage involves capturing anthropogenic carbon dioxide before it enters to the atmosphere and injecting it into underground formation. Once carbon dioxide is injected deep underground, more than 800 meters, it is trapped in minute pores or spaces in the rock structure. Impermeable caps above the storage zones act as seal to ensure the safe storage of carbon dioxide. Okay, இது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கேப்சரிங் டெக்னாலஜி வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? ஓகே, இப்போது ஃபசைல் ஃபியூவல்ஸ்லாம் பர்னிங் ஆகுது. இந்த எரிபொருள் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வருதுங்களா? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதா? அப்படி ரிலீஸ் ஆகும்போது அதை கேப்சர் பண்ணிக்கிறோம். சரியா? அதை கேப்சர் பண்ணி டீப் அண்டர் கிரவுண்டில் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சரியா? 800 meters எபோவ் அங்கே எடுத்துன்னு போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணி சின்ன மைனட் போர்ஸில் இன்ஜெக்ட் பண்ணி அங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம். சரியா? அங்கே ராக்ஸில் இருக்க சின்ன சின்ன போர்ஸ்லாம் போயிட்டு இது செட்டில் ஆகிடும், அங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகே ஓகே அப்படியே ஸ்டோரேஜ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ராக்ஸில் இம்பெர்மியபிள் நேச்சரில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே இது அகைன் ரிலீஸ் பண்ணாது. சரியா? ரிலீஸ் பண்ணாததுனால இதை அங்கேயே சீக்வெஸ்ட்ரேட் ஆகிடும். ஓகே, தென் ocean sequestration. Carbon is naturally stored in the ocean via two pumps, solubility and biological and
there are analogous man-made methods, direct injection and ocean fertilization respectively. At the present time, approximately one third of human generated emission are estimated to enter the ocean. Okay, 1/3 of emission should be entering into the ocean. Okay, நம்ம எமிட் பண்ணுறதுல தேர்டில் ஒரு பார்ட் வந்து உள்ள இன்ஜெக்ட் ஆகிடுது. ஓகேவா?